வயசான ஒருத்தவர் ஒரு பஸ்ல ஏறுறாரு. அந்த பஸ்ல ஏறின உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் சத்தமா சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்துட்டு அந்த பஸ்ல உள்ள எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி அவரும் சிரிக்கிறாரு, அந்த பஸ்ல உள்ளவங்களும் சிரிக்கிறாங்க. அவர் ஸ்டாப்பிங் வந்தோடனே இறங்குறாரு. இறங்கி நடந்து போகக்குள்ள ஒரு 2 பேரை பார்க்குறாரு. அந்த 2 பேரை பார்த்த உடனே முறைக்கிறாரு. முறைச்ச உடனே அந்த 2 பேரும் இந்த வயசானவரை பார்த்து முறைக்கிறாங்க. திருப்பி அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாரு. அந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்ததால அந்த மேனேஜரை கூப்பிட்டு பாராட்டாரு. உங்க சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு, யார் சமைச்சாங்களோ அவங்க கிட்ட என்னோட பாராட்ட சொல்லிருங்க அப்படிங்கிறாரு. அந்த மேனேஜரும் சந்தோஷப்படுறாரு, இவரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த மேனேஜர் போயிட்டு அந்த சமையல் செஞ்சவங்க கிட்ட சொல்றாரு, அவரும் சந்தோஷப்படுறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிரிச்சீங்க அப்படின்னா மற்றவங்களும் சிரிக்கிறாங்க, நீங்க முறைச்சிங்க அப்படின்னா மற்றவங்களும் முறைக்கிறாங்க. தலைமை பண்புக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு அழுக்கான ஒரு மனநிலையில இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களும் உங்களை சுத்தி அதே அழுக்கான மனநிலையில தான் இருப்பாங்க. நீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களும் சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. நீங்க விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தோட இருக்கீங்க அப்படின்னா மற்றவர்களும் விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தோட தான் இருப்பாங்க. நீங்க பாராட்டக்கூடிய குணத்தோட இருக்கீங்கன்னா மற்றவர்களும் பாராட்டக்கூடிய குணத்தோட தான் இருப்பாங்க. தலைமை பண்புக்கு முக்கியமான விஷயங்களே என்ன அப்படின்னா உங்களுடைய பிரதிபலிப்பு தான் மற்றவர்கள். அதனால தலைமை பண்புல உள்ளவங்க எல்லாருமே இதற்கான அத்தனை விஷயங்களும் சரியா இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கணும். வெற்றியாளர்கள் தலைமை பண்புக்கு வரக்குள்ள இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கக்குள்ளதான் மற்றவர்களும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பதிவு பண்றாங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.